இப்போ வரைக்குமே நீங்கள் எப்படி இடியாப்பம் செஞ்சாலுமே கடையில் செய்கிற மாதிரி வர மாட்டேங்குது, ஒட்டி பிடிச்சிக்குது, சாஃப்டாக இல்லைன்னு நினச்சிங்கன்னா நான் வீடியோவில் சொல்கிற டிப்ஸை எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பர் சாஃப்டாக வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இடியாப்பம் செய்கிறதுக்காக மார்னிங்கே ஒரு பிடி அரிசியை, அதுவும் நம்ம சாதம் வைக்கிற அரிசியை ஊற போட்டாச்சு. நீங்கள் மட்டை அரிசி இருந்ததுன்னா அது கூட சேர்த்திக்கலாம். ஆனால் மெயினாக புழங்கல் அரிசி மட்டும்தான் சேர்த்தணும். ஒரு பிடிங்கிறது 4 பேருக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்துட்டு ஈவினிங் ஆட்டம் நல்லா நைஸ் மாவாக அடித்து எடுத்தாச்சு. நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் ஆட்டுற மாதிரி தருன்னு ஆட்டக்கூடாது, நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கலாம். கிரைண்டர்லாம் நாங்கள் ஆட்டி எடுத்தோம். கிரைண்டரில் ஆட்டும் போது தான் நல்லா நைஸ் மாவாக கிடைக்கும். இடியாப்பத்துக்கு மெயினாக உப்பு போட்டு தான் மாவு வந்து நம்ம ஆட்டி எடுக்கணும். மாவை ஆட்டி எடுத்த உடனே நம்ம எந்த கடாயில் கிளற போகிறோமோ அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்திட்டு மாவை சேர்த்தி கிளறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாவாட்டி ரொம்ப நேரம் வச்சுருக்க வேண்டாம், ஏன்னா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ ஸ்டவ்வை சிம்மிலேயே வச்சுட்டு கிளறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அரிசி மாவுங்கிறதுனால கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இது கெட்டி ஆகிட்டே தான் இருக்கும், வேக கெட்டி ஆயிரும். ஹெல்ப்புக்கு யாராவது இருந்தாங்கன்னா 2 பேர் மாற்றி மாற்றி செஞ்சுட்டே இருந்தோம்னா தெரியாது. ஆனால் மெயின் இடியாப்பத்துக்கு மாவு வந்து கெட்டிப்படாமல் இருந்ததுனாலே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னு தான் இது. ஏன்னா இந்த மாவு வந்து கிளறது ஈஸி தான், ஆனால் கட்டி மட்டும் தட்டக்கூடாது. கொஞ்ச நேரம் நான் கிளறினதுக்கப்புறம் அம்மா தான் எனக்கு கிளறி கொடுத்தாங்க. இடியாப்பத்துக்கான மாவுக்கு பதம் வந்து இதுதான். பால் மாதிரி கையில் எடுத்து நம்ம செய்யும்போது கையில் கொஞ்சம் கூடி ஒட்டாமல் வரணும். நான் ஆயிலோ எதுவுமே வந்து அப்ளை பண்ணிட்டில்ல, ஆனால் மாவை எடுத்து கையில் நம்ம பால் பண்ணணும்னா கையில் ஒட்டாமல் வரும். இதுதான் கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மாவை ஆற வைக்க வேண்டாம். ஆறுச்சுன்னா கெட்டி ஆயிரும், பின்ன புளியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிரும். அதனால் இந்த சூடோடு இருக்கும்போதே கரண்டிலேயோ அப்படி இல்லைன்னா கையில் கொஞ்சமாக தண்ணி நனைச்சிட்டு நம்ம மாவு எடுத்து வச்சு இட்லி தட்டில் நம்ம இட்லி செய்கிற மாதிரியே தான் பிழிஞ்சு விட்டோம்னா போதும். சில பேர்கிட்ட இந்த கையிலையே நம்ம டம்ளர் மாதிரி இருக்கும், அது மாதிரி இருந்ததுனால ஈஸியாக தான் இருக்கும். எங்கள் வீட்லேயே அது இருக்குது, ஆனால் இதுதான் எங்களுக்கு கன்வீனியன்ட்டுங்கிறதுனால இதுலேயே நாங்கள் செஞ்சுட்டோம். நீங்கள் அது மாதிரி இருந்ததுன்னா அது மாதிரி எடுத்து கூட செய்யலாம். ஆனால் நம்ம டைரெக்டாக இட்லி சுட்டுட்டு செய்கிறத விட இது மாதிரி மாவு வணக்கி செய்கிற இடியாப்பம் தான் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். இது மாதிரி ஃபுல்லாகவே பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா தனித்தனி பிளேட்டாக தான் நம்ம வந்து இட்லி வைக்கிற மாதிரி வைக்கணும். இட்லிக்கு வந்து 2 பிளேட் வைப்போம், ஆனால் இடியாப்பத்துக்கு தனித்தனி பிளேட்டாக வச்சு எடுத்தோம்னா தான் கரெக்டாக வெந்து வரும். அப்படி இல்லைன்னா வேர்வை தண்ணி வந்து படும்போது கரெக்டாக வெந்து வராது. இப்போ வந்து இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுருந்தீங்கனாலே போதும், அதுவே வந்து ரெடி ஆயிரும். ரெடி ஆனதுக்கப்புறமா இது எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்குறதுனா, ஒரே ஒரு நூல் மாதிரி இருக்கிறத எடுத்துகிட்டு கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணினீங்கனாலே 2 துண்டாக வந்து கிடைக்கும். நமக்கு 2 பீசஸ் ஆயிடுச்சுனாலே இது நல்லா வெந்து வந்துருச்சுன்னு தான் அர்த்தம். இது அப்படியே ஹாட் பாக்ஸில் நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணிட்டோம்னா இது வந்து ஆறாமல் அப்படியே தான் இருக்கும். நான் சொன்ன ஒரு பிடி அரிசிக்கு 4 பிளேட்டு இடியாப்பம் வந்து கிடச்சிது. அதாவது ஒரு பிளேட்டில் 5 இடியாப்பமும் இன்னொரு பிளேட்டில் 7 இடியாப்பம், அப்படி 4 பிளேட்டு வந்து எங்களுக்கு கிடச்சிது. நீங்களும் நான் சொன்ன டிப்ஸு, மாவு வந்துட்டு உப்பு போட்டு நைஸாக அடித்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா மாவை எண்ணெய் ஊற்றி நல்லா கட்டி தட்டாமல் வணக்கிக்கணும். வணக்கின மாவை சூடாக இருக்கும் போதே வேக வேக புழிஞ்சு எடுத்துடணும். இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பர் சாஃப்டாக கடையில் கிடைக்கிற மாதிரியே இடியாப்பம் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்துன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இடியாப்பத்துக்கு நாங்கள் அன்றைக்கி கடலை குழம்பு தான் வச்சு சாப்பிட்ருந்தோம். டேஸ்ட்டு சிக்கன் குழம்பு மாதிரியே இருந்தது. இதுக்கு சிக்கன் ஸ்டியூ இது மாதிரி எல்லாமே வச்சு சாப்பிட்லாம். நாளைக்கு ஸ்டியூவோட ரெசிபியை அப்லோட் பண்ணுறேன்.